தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவகிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு 5 வருடம் இல்லைன்னா 3 வருடம், இதை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு 5 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் 5 செலக்ட் பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் 3 செலக்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க, ஓகேவா? ஸோ 5 வருடம் அல்லது 3 வருட காலமாக பல முயற்சிகள் எடுத்தும் உங்களுடைய பார்ட்னரை, உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களால் புரிய வைக்க முடியவே முடியலை. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், 5 3 புரியுதா? ஸோ நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க. இந்த காலகட்டங்கள் என்கிறது உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கான்செப்டை கொடுத்துருச்சு. எவ்வளோ தான் நீங்கள் உண்மையாக இருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் விசுவாசமாக இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்காமல் உங்களை காயப்படுத்தி வந்த உங்களுடைய உறவுகள் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸாக சந்திப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் ஆணி மாதத்துக்கு அப்புறம் உள்ளே போகிறார். ஆணி மாதத்தில் உள்ளே போகிறாரு. பல அற்புதங்களை சந்திக்க போகிறீங்க. யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கீங்களோ, இந்த 3 வருடமோ இல்லை 5 வருடத்தில் நிறைய வரன்கள் தேடி பார்த்தீங்க. நீங்கள் பார்க்குற வரன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொருத்தம் இல்லாமல் இருக்கும், அல்லது பொருத்தம் இருந்தால் உங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ என்ன பண்ணனே தெரியாமல் ஒரு குழப்பம் வந்துருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், கல்யாணம் முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் பார்க்குறீங்கிறது எனக்கு புரியுது. ஸோ உங்களுடைய கேள்விக்கு விடை யார் கொடுக்கானா, நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நம்முடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக கருதப்படுகின்ற குரு பகவானும் உறுதியாக அவர்களுடைய செயல்பாடு மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை 5ஆம் பார்வை மூலம் பார்க்க. அப்போ உறுதியாக திருமணம் உண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணணுமா? ப்ரூவ் பண்ணியாச்சா உங்களுக்கு?
ஏன்னா சும்மா காற்று வாக்க காதல் மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. கிரகங்களை டச் பண்ணி தான் சொல்லணும். அப்போ உறுதியாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பு உண்டு. திருமணம் முடிச்சுட்டு போராடுறவங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது, பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் என்ன? நீங்கள் ஒரு பார்ட்னர்கிட்ட இருக்கட்டும், உங்களுடைய நட்புகிட்ட இருக்கட்டும், இல்லை உங்கள் கூட பிறந்த உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? நல்லா இருந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பெஸ்ட்டாக நினைக்கிறது உண்மையான அன்பு, உண்மையான காதல். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறேன்னு மட்டும் சொல்லேன். நீங்கள் இது தான் அதிகமாக கேட்பீங்க. என்கிட்ட போலியாக நடிக்காத, என்கிட்ட ரியலாக இரு, எனக்கு அது போதும், நீ எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு உண்மையான அன்பு வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கீங்க. ஸோ அது எல்லாமே ஏமாற்றமாக போச்சா? ஆனால் இனிமேல் ஏமாற்றம் இல்லாமல் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே பர்ஃபெக்டான ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 10 உறவு 15 உறவு இருந்தாலும் அதில் 2 உறவு இப்போ உங்கள் கூட உண்மையாக இருந்துச்சுன்னா அது உலக அதிசயம். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த கல்யாணம் முடித்த பிறகு படுற பாடு பெரும்பாடு சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனை சந்திப்பீங்க. வீட்டில் இருக்கும்போது மகாராணி மாதிரி வாழ்ந்தேங்க. என் வீட்டில் இருக்கும்போது நான் மகாராணி மாதிரி வாழ்ந்தேன். நான் நின்னா அப்படியே அடுத்த செகண்ட் எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு அந்தளவுக்கு என்னென்னா செய்வாங்க. நான் கோவப்பட்டு இதை செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ நான் கோவப்படலைங்க, அன்பாக கேட்டு பார்க்கங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கலைங்க. இந்த 5 வருஷத்தில் ஏண்டா கல்யாணம் முடிச்சேங்கிற ஒரு மன குழப்பத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்மளுடைய விருச்சிகராசி பெண்கள் அதிகமாக இருக்காங்க. அதே போல் நம்ம ரிஷபராசி பெண்களும் அதிகமாக இருக்கீங்க. 2 பேருக்குமே இந்த காலகட்டம் தான் அதிகம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த 5 வருட காலத்தில் நம்மளுடைய விருச்சிகராசி பெண்களுக்கும் ரிஷபராசி பெண்களுக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சாச்சு. அப்போ நம்ம ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக, திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, காதல் திருமணம் முடிக்கணும்னு காத்திருக்கிற நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் உண்டு. மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் பெரிய மாற்றம் உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வை உங்களை பார்த்துக்கிருக்காரு, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல. பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜோதிடத்தில், 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும், 11இல் ஒரு பாவி இருந்தால் பதவி உயர்வு உண்டு, வாழ்க்கையில் தொழிற்ஸ்தானத்தில் அங்கீகாரம் உண்டுன்னு. உங்களுக்கு 2 இடத்துலையுமே பாவிகள் இருக்காங்க. ஒரு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுடைய சனி பகவான், அவர் உங்களுக்கு பாசமானவர், ஓகே. ஆனால் 11இல் உட்காந்துட்டு அவரும் ஒரு இயற்கை பாவி தான் கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது. அதே போல் நம்மளுடைய ராகு பகவான் ஆல்ரெடி அவர் நிழல் கிரகம், ஒரு பாவ கிரகம். ஸோ அவர் 10ல் உட்காந்துருக்காரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், திடீர் முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டு. ஆனால் என்னென்னா, நீங்கள் ஒரு சந்தோஷமாக மட்டும் இருந்துட்டால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியா ரிஷபராசியை பிடுங்கி சாப்பிட்றணும், ரிஷபராசிக்காங்களை ஒரு ஏமாற்றி சாப்பிட்றணும் தான் ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கும். உங்களுக்கு மட்டும் டஜனாக வருவாங்க, 10 வருவாங்க, 5 வருவாங்க. எத்தனை பேர் எப்படி இருந்து வராங்கன்னு தெரியாது, வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கவனமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கட்டாயமாக இருப்பீங்க, ஓகேவா? இப்போ வரையும் சந்தோஷமாக இல்லை, ஆனால் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்டேட்டஸ் வைப்பது, ஓகேவா, மற்றவங்ககிட்ட பகிர்வது என்பதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாதுமாங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம ரிஷபராசிக்காரங்க கண் திருஷ்டினால தான் நிறைய பாதிப்பு. ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியாது, அதான் விஷயம். உங்களுக்கு இந்த நடிப்புங்கிறது வராது. ஆனால் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி அப்படியே அல்லது உருகி நடிச்சிருவாங்க, ஏமாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது உண்மையாக இருக்கும், ஆனால் மற்றவங்க ஃபீல் பண்ணால் அது போலியாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ அப்போ இந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பது,
அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட சொல்வதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் கேது பகவான் கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை மாதம் வரை இருக்க தான் செய்வார், அவரை நகர்த்த முடியாது. அப்போ கவனம் அப்படிங்கிறத உங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் பழைய வண்டி வாகனம் வாங்கவே கூடாது. மேக்ஸிமம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாக இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரிஷபராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.